காலை வணக்கம். காட் பிளெஸ்ஸிங்கும் கர்த்தருக்கு கொடான கொடி சோத்துறங்க. ஆண்டவரை நீங்கள் ஒரு டைம் நம்பி பாருங்கள். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்தால் என்னைக்கு பைபிளை திறந்து ஒரு வார்த்தையை எடுத்து படிச்சுட்டு அது இன்னைக்கு போகலாம் இப்படிலாம் சொல்கிறாங்களே நடக்குதான்ட்டு அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த பைபிளை படிச்சுட்டு நீங்கள் வெளியே போங்க. உங்கள் வாழ்க்கையில் அதே மாதிரி நடக்கும். 100% சொல்கிறது நடக்கும். ஆண்டவர் நம்பிக்கை விசுவாசம் கொண்டுவன் பாக்கியம் வாங்குது. நீங்கள் கொஞ்சம் விசுவாசத்தினால அவரை கட்டி பிடிச்சு கொள்ளுங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உண்டு. இன்றைக்கி உங்கள் வீட்டை தேடி உங்கள்கிட்ட உங்களுக்கு மூலியமாக வருதுன்னா எரியமே 1:8 ஆண்டவர் என்ன சொல்ல, பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன்றார். எப்படி பயப்படாதே, உன் காக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே, உன்னை காக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் ஆண்டவர் மேலே கடுகள விசுவாசம் வைத்து நம்பிக்கையோடு நீங்கள் ஃபஸ்ட்டு அவரை டேஸ்ட் பண்ணுங்கள். பைபிள் எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு படிச்சுட்டு ஐயோ இன்றைக்கி நடக்குதா நம்ம போகலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு போங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உண்டு. அது தப்பான இருந்துச்சுன்னா நீங்கள் அது தப்பான எண்ணம் அது நடக்கும். அது இல்லை நல்லதே வாசனம் வந்துச்சுன்னா நல்லபடி நடக்கும். ஏன்னா அந்த நாளில் உங்களுக்கு அது நடக்கிறதா இருந்தால் தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதனால் என்ன சொல்கிறேன், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை நம்ம வீட்டை தேடி வருதா இல்லை பைபிள் மூலியமாக வருதா, அது காது குத்து கேளுங்க. காது உள்ளவன் கேட்க கடவான் ஆண்டவர் சொல்லிக்கிறார். கண்ணு உள்ளவன் ஆண்டோடைய சத்திய வார்த்தை பார்க்க கடவான். சத்தியத்தை நம்புங்க, சத்தியம் உங்களுக்கு விடுதலாக்குன்னு பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த சத்தியமான வார்த்தையை யார் மூலியமா வந்தாலும் அதை நம்பிக்கை விசுவாசத்தோட பிடிச்சிக்குங்க. அது ருசியை ஃபஸ்ட்டு நீங்கள் அறியுங்க. ருசியை அறிஞ்சிட்ட பிறகு அவர் விடுறதும் விரியாததும் உங்கள் இஷ்டம். ஆனால் முதலாவது ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. இது கடைசி காலத்தில் இருக்குது. எல்லார் மூலியமாலும் ஆண்டவர் வார்த்தை வரும். பின்னால் அது கெடிக்கிறது கஷ்டம். பின்னால் இன்னும் கொஞ்ச நாள் பைபிள் வார்த்தையும் கிடைக்காது. அதை பார்க்கவும் முடியாது. ஏன்னா பின்னால் அது ஆண்டவர் வருகிற டைமில் அது நடக்கும்னு சொல்லிட்டு பைபிள் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போவே நம்ம யார் மூலியமா வர வார்த்தை வசனம் ஏசப்பாவுடைய வார்த்தையோ இல்லை மொபைல் மூலியமாக வருதா இல்லை பைபிள் மூலியமாக வருதா இல்லை யாருன்னா ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்களா, அதை காது உண்டு கேட்குங்க. பின்னால் அதை காண முடியாது. அந்த வார்த்தையை நீங்கள் நம்பினு எங்கன்னா ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னு நினச்சிக்கோங்க. அந்த இடத்துல உங்களை காக்கிறதுக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அந்த வார்த்தை உங்களுக்கு உதவும். நீங்கள் நினைக்கிறீங்க பாரு, யோசிக்கிறீங்க பாரு, ஏசப்பாவுடைய வார்த்தை, அந்த வார்த்தை வசனம் உங்களை காக்கும். அந்த வார்த்தை